ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மத்தியானம் லஞ்சுக்காக நான் இறால் குழம்பு வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு இறால் வாங்கிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இதுக்கு காய் வாழைக்காய், கத்திரிக்காய் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். முள்ளங்கி, முருங்கைக்காய், வெண்டைக்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் என்கிட்ட அதனால் இந்த காய் போட்டு தான் செய்ய போகிறேன். வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ குழம்பு எடுத்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குழம்பு அப்படியே கொதிச்சு விட்டுருக்கட்டும். இப்போ இறாலையும் நான் உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா கழுவி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுங்க. இப்போ ஒரு வானலில் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு இதோட வெங்காயம் சேர்த்துப்போம். நல்லா ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிப்போம். இப்போ இந்த இறாலையும் நல்லா புழிஞ்சிட்டு அதோடய சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வதக்கிட்டு வைக்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி இல்லாமல் சுத்தமாக புழிஞ்சிட்டு சேர்த்துங்க. இப்போ இதை வதக்கிட்டு இதோட நம்ம காயும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கும் போது இதனுடைய கலர் கொஞ்சம் நல்லா மாறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் நான் முள்ளங்கி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். முள்ளங்கியும் முருங்கைக்காயும் சேர்த்து வதக்கிப்போம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இதை குழம்பு கொதிச்சிட்ருக்கு அதோட நம்ம சேர்த்துடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த வாழைக்காயும் கத்திரிக்காயும் குழம்புல நம்ம சேர்த்துறோம். இப்போ குழம்பு கொதிச்சிக்கிட்டே இருக்கும்போது இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மற்ற காயெல்லாம் வதக்கின காயும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு காயெல்லாம் குழம்போடு போட்டு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிரும். இப்போ வதக்கினது போதும், அதோடு எடுத்து நம்ம சேர்த்துலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டுங்க. குழம்பு மேலே தெரிச்சிடாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இப்போ காய் நல்லா வேகட்டும். இதோட வெண்டைக்காய் இருந்ததுன்னா நீங்கள் வெண்டைக்காயும் சேர்த்து வதக்கினா இறால் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோட தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றினாலும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வேண்டாம் பிடிக்காதவங்க நீங்கள் இப்படியே குழம்பு வச்சிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் தாளிக்கும் போது கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிங்க, அதுவே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த காயெல்லாம் இதோட சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு மூடிடும். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு குழம்பு நல்லா பாதியாக குறைஞ்சி வந்துடும். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றணும்னு நினைக்கிறவங்க ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் சேர்க்கலை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.